வெல்கம் டு மனோவின் ஹெல்த்தி சமையல். நம்மளோட கிச்சனில் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தான், மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சௌ வச்சுட்டு தான் மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஒரு சௌ கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரப்பு ரெடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிண்ணம் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 சின்ன வெங்காயம். இதெல்லாம் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இது கூட 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, தாளித்து விட்டுறலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகா நான் பிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப, இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்க காயும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவை இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. நம்மளோட சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் பண்ணக்கூடியது தான். இது பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஆரோக்கியமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பை பாய்.